ஹாய் நண்பா, வெல்கம் டு ஜாப் டாக்கீஸ். இந்த வீடியோவில் சற்று முன் ஒரு சூப்பரான துறையிலேருந்து நிறைய பேருக்கு தெரியாத துறையிலேருந்து ஒரு சூப்பரான அருமையான வேலைவாய்ப்பு தற்போது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அரசு பசுமை எரிசக்தி துறையிலேருந்து இந்த வேலைவாய்ப்பு வந்திருக்கு. NGELன்னு சொல்லுவாங்க. ஜாப் ரோலை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினியர் கேட்டகரியில் உங்களை ஆட்களை தேர்வு செய்கிறாங்க. ஆஃபீஸர் லெவலில் உங்களுக்கான வருஷத்துக்கான சம்பளமே 11 லட்சம் LP அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எக்ஸாக்டாக சொல்லணும்னா மந்த்லி உங்களுக்கு ஒரு 90,000 கிட்ட சம்பளம் இருக்கும். அதுவும் நமக்கு தமிழகத்திலே தான் உங்களுக்கான பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் இருக்க போகுது. அப்ளை பண்ண கடைசி தேதியாக வந்து பார்த்திங்கன்னா 1/5/2025 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைவாய்ப்பு எங்கேருந்து வந்திருக்கு, யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற முழு தகவலும் வீடியோக்குள்ளே முழுமையாக ஷேர் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதே மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய வேலைவாய்ப்பு பற்றிய தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம ஜாப் டாக்கீஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக வேலைவாய்ப்பு தேடிட்டு இருக்க நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களுக்குலாம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க தற்போது வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியலாக வந்துடக்கூடிய நோட்டிஃபிகேஷன் இதுதான். NTPC கிரீன் எனர்ஜி லிமிடெட் பசுமை எரிசக்தி நிறுவனத்திலேருந்து இந்த வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பொறுத்தளவுக்கு நம்ம மேக்ஸிமம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட அரசு வேலை வாய்ப்பு அரசு வந்து பார்த்திங்கன்னா இந்த டிபார்ட்மெண்ட்டை தனியாக வச்சுருக்காங்க. ஸோ இதிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயிலான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நேம் ஆஃப் த போஸ்ட்டில் இன்ஜினியர் அப்படின்ற கேட்டகரியில் சிவிலுக்கு 40 வேகன்சிஸ் ஆட்களை தேர்வு செய்கிறாங்க. இதுக்கு நீங்கள் என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா BE BTech டிகிரி இன் சிவில் இன்ஜினியரிங் அட்லீஸ்ட் 60% மார்க் இருக்கணும் அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கான ஜாப் சம்மரி கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். நீங்கள் சிவில் சிஸ்டம் டிசைன், ப்ரிப்பரேஷன் ஆஃப் டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் என்ஷூரிங் அந்த எல்லாமே நீங்கள் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். இதற்கான வயது வரம்பு மினிமம் 18 வயசுலேருந்து அதிகபட்சமாக 30 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம். ஸோ ஒரு போஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதற்கான ஏஜ் லிமிட்டு, குவாலிஃபிகேஷன், அதே மாதிரி எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது, இதுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தேவையா இல்லையா அப்படின்ற மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அடுத்த போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினியர் கேட்டகரியிலேயே RE எலக்ட்ரிக்கல் அப்படின்ற கேட்டகரியில் உங்களை ஆட்களை தேர்வு செய்கிறாங்க. இதுக்கு 80 காலி பணியிடம் இருக்குது. இதுலேயுமே ஒவ்வொரு கேட்டகரி வைஸாக UR, SC, ST, OPC, EWS எல்லாத்துக்குமே இருக்குது. நீங்கள் என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா BE BTech டிகிரி இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்ற கேட்டகரியில் படிச்சிருக்கணும். 60% மார்க் இருக்கணும் அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களோட ஜாப் சம்மரி இருக்குது. இதுக்கும் 30 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். சேம் அதே மாதிரி அடுத்த போஸ்ட்டாக மெக்கானிக்கல் கேட்டகரியில் ஆட்களை தேர்வு செய்கிறாங்க. 15 காலி பணியிடம் இருக்குது. ஒவ்வொரு கேட்டகரி எல்லா கேட்டகரியிலுமே வேகன்சிஸ் இருக்குது. இதுக்கு BE BTech வந்து பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் படிச்சிருக்கணும் அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கான ஜாப் சம்மரி வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நேம் ஆஃப் த போஸ்ட்டில் எக்ஸிக்யூட்டிவ் கேட்டகரியில் ஹியூமன் ரிசோர்ஸில் ஆட்களை தேர்வு செய்கிறாங்க. இதுக்கு 7 வேகன்சிஸ் இருக்குது. எல்லா கேட்டகரியிலுமே இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா கிராஜுவேட்ஸ் வித் அட்லீஸ்ட் 2 இயர்ஸ் ஃபுல் டைம் போஸ்ட் கிராஜுவேட் படிச்சிருக்கணும் அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதில் 60% மார்க் எடுத்திருக்கணும். அதே மாதிரி ஃபினான்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் ஃபினான்ஸை பொறுத்தளவுக்கு 26 வேகன்சிஸ் இருக்குது. குவாலிஃபைடு CA இல்லைனா CMAல குவாலிஃபை இருந்தால் இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அதற்கான ஜாப் ரெஸ்பான்சிபிள் சம்மரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இன்ஜினியரில் IT கேட்டகரியில் எடுத்திருக்காங்க. இதுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இதில் வந்து பார்த்திங்கன்னா BE BTech படிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி கான்ட்ராக்ட் அண்ட் மெட்டீரியலை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 வேகன்சிஸ் இருக்குது. இதில் BE BTech எனி ஸ்ட்ரீம் வித் PG டிப்ளமோ இன் மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட்டில் படிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா BE BTech இன் எனி ஸ்ட்ரீம் வித் ME MTech ரெனவபிள் எனர்ஜி டொமைனில் படிச்சிருந்தாலும் இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 500லேருந்து 600 வேகன்சிஸ்க்கு ஆட்களை தேர்வு செய்கிறாங்க. இதற்கான வயது வரம்பு, சம்பளம் எல்லாமே டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கான ரெனுமினேஷனை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். 11 லட்ச ரூபா பெர் ஆனம் அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது மந்த்லி நமக்கு ஒரு 90,000 ரூபாய் சேலரி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதில் டீட்டெயிலாக எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு டீட்டெயில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து ஒரு CPT டெஸ்ட் இருக்கும். அதை ஃபாலோ பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு 10 மார்க்கு, இன்டர்வியூக்கு ஒரு 20 மார்க்கு, இந்த 100 மார்க்கில் UR 60% மார்க் எடுத்தால் போதும் அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக நம்ம கணக்கெடுக்கும் போது பாதி மார்க் இருந்தாலே எலிஜிபிள் தான். எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டான www.ngel.in அப்படின்றதில் போயிட்டு டைரெக்டாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஜென்ரல் EWS OPC கேட்டகரியில் இருக்கக்கூடிய மேல் கேண்டிடேட்ஸ்க்கு மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா 500 ரூபாய் ஃபீஸாக சொல்லியிருக்காங்க. SC ST PWD
ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது. நீங்கள் ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு 11/4/2025 காலை 10 மணிலேருந்து அப்ளிகேஷன் ஆன்லைனில் ஓப்பன் ஆகுது. லாஸ்ட் டேட்டு 1/5/2025 வரைக்கும் ஒரு 20 நாள் டைம் கொடுத்துருக்காங்க. இந்த 11/4/2025 அன்றைக்கி வந்து நான் உங்களுக்கு இன்டிமேட் பண்ணிடுறேன். அது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஸோ சிம்பிளாக இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் பண்ணி ரீட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இது ஓகேவா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் உடனே இந்த வேலை வாய்ப்புக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அப்ளை பண்ணும்போது ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இதை பற்றின டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட டெலகிராம் இல்லை வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதோட லிங்க்கும் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு வேலைவாய்ப்பு தேடிட்டு இருக்க நண்பர்கள் உறவினருக்கெல்லாம் ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா, முக்கியமாக இன்ஜினியரிங் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி மற்றொரு நல்ல வேலைவாய்ப்பு கொண்ட வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.